ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதையே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 112வது நாமாவளியாக ஓம் ருஜுப்ரீதாய நமः. முருகப்பெருமான நேர்மையாக நடந்து கொள்பவரிடம் அன்புடன் இருப்பவர் முருகன் அப்படின்றத இந்த நாமாவளி வர்ணிக்கிறது. இறைவனிடத்தில் பக்தி செலுத்தும் பொழுது அந்த இறைவனுடைய அருளால் நமக்கு எல்லா பாக்கியமும் தானாக கிடைக்கும். அதில் ரொம்ப விசேஷமானது சத்தியம், உண்மையோடு இருக்கிறது. அதனால்தான் இறைவனுக்கு அஷ்டபுஷ்பத்தில் சத்திய புஷ்பம்னு ஒன்று உண்டு. நம்ம இந்திரிய நிகிரக புஷ்பம், சத்திய புஷ்பம், இதெல்லாம் நம்மளுடைய தப புஷ்பம். இதெல்லாம் இறைவனுக்கு இந்த சரீரத்தால், அதாவது எந்த வெளி பொருளும் இல்லாமல் நம்ம உடம்புலேருந்து அந்த இறைவனுக்கு புஷ்பமாக சாத்துறதுல சத்திய புஷ்பமும் ஒன்று. அதனால்தான் அந்த சத்தியஸ்வரூபமாக இருப்பவர்களுக்கெல்லாம் இறைவன் துணையாக இருப்பார், விழிக்கு துணையாக இருப்பார், வழிக்கு துணையாக இருப்பார், வாழ்க்கைக்கு துணையாக இருப்பார். அதனால்தான் நம்ம அருணகிரிநாத சுவாமிகளுடைய சரித்திரத்திலாம் பார்த்தோம் அப்படின்னா, திருத்தணி முருகப்பெருமான தரிசனம் பண்ண போகிறார், அடியார்கள் புடைசூழ போகிறார். இருந்தாலும் துஷ்ட குணம் படைத்தவர்கள் இவருக்கு துன்பம் படுத்துறதுக்கு வரார். அப்போ அருணகிரிநாத சுவாமிகள் திருப்புகழ் பாடுறார். சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும், சினமாக சிரிப்பவர் தமக்கும், பழிப்பவர் தமக்கும், திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம் அப்படின்னோடனே, அந்த நெருப்பு அப்படின்னோடனே அவர் வார்த்தையில் வந்தவொடனே அவள் எல்லாம் பஸ்மமாயிட்டாலாம். அப்போ எல்லோரும் வருத்தப்படும் பொழுது அடுத்த வரியை பாடுறார். எதுவும் என்னுடைய செயல் இல்லை, எல்லாம் முருகன். நான் எங்கே நினைத்தாலும் அங்கே முருகப்பெருமான் கோலக்குரத்தியுடன் அனுக்கிரகம் பண்ணக்கூடியவன். அதனால் என்னுடைய செயல் இல்லை அப்படின்ட்டு அடுத்த வரி பாடுறார். நெருப்பையும் எரிக்கும், பொறுப்பையும் இடிக்கும், நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாராயினோடனே அந்த நெருப்பையும் எரித்து, அதாவது அதை எதிர்மறையாக்கி திருப்பி அத்தனை பேரும் எழுந்துடுறாலாம். அப்படி சுவாமி அந்த அடியார்களுக்காக இறைவன் அவ்வளவு அனுக்கிரகம் பண்ணியிருக்கார், சத்தியஸ்வரூபமாக இருக்கவாளுக்கு. அதனால தான் பரமேஸ்வரன் கட்டு சாதம் எடுத்துகிட்டு வருவார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு, அப்பர சுவாமிகளுக்கு, ஞானசம்பந்தருக்கு, இவாளுக்கெல்லாம். மாணிக்க வாசகருக்காக அந்த நரிகளை எல்லாம் பரியாக்கி கூட்டிட்டு வரார் பரமேஸ்வரன். அந்த வைகை கரை அடைக்கிறதுக்காக அந்த மண் சுமந்து, அந்த அரசன் கையால் புண் சுமந்து அவ்வளவு திருவிளையாடல்களை பண்ணியிருக்கார் அடியார்களுக்காக. அது மாதிரி பாம்பன் சுவாமிகளுக்கும் பல கால துன்பங்கள், எத்தனையோ துன்பங்கள்லையும் சுவாமி பக்கத்திலே இருந்து அவரை காப்பாற்றியிருக்கார். அவருடைய 72வது வயதில் இடது கால் முறிந்து துன்பப்படும் பொழுதும் முருகப்பெருமான் அந்த துன்பத்தை அந்த அசோக வனவாசம்னு அந்த நூலை எழுத வைத்து அதற்கான காலமாக ஒதுக்கினார். அதனால தான் அவருடைய சரித்திரம்லாம் நம்ம தெரிஞ்சிக்க முடிஞ்சது. அவருடைய சிஷியர்கள்னால் வருந்தும் பொழுது கவலைப்படாதீங்க, இது முருகனுடைய செயல் அப்படின்றார். அது மாதிரி அந்த வேல் நின்று திருப்பி அவர் எழுந்து நடக்க ஆரம்பித்தோடனே அந்த மருத்துவரே ஆச்சரியப்பட்டாராம். எப்படி இந்த வயதில் உப்பு புளிக்காரம் இல்லாமல் சாப்பிடக்கூடியவர் எப்படி எழுந்தார், நடந்தார் அப்படின்னு. இதெல்லாம் இறைவனுடைய மிகப்பெரிய கருணை. அதனால்தான் கருணை கடல் அப்படின்னு அடியார்களெல்லாம் பாடியிருக்கா. ராமலிங்க சுவாமிகளுக்கு முருகன் கருணையோடு எவ்வளவோ அனுக்கிரகம் பண்ணியிருக்கார். அந்த கண்ணாடியில் திருத்தணி முருகன் தரிசனம் கொடுத்து அவர் கடைசி வரையிலும் அவருடைய அந்த ஒவ்வொரு காலத்திலையும் துணையாக இருந்து அனுக்கிரகம் பண்ணியிருக்கார். அவருடைய ஒவ்வொரு பாடல்களையும் முருகனுடைய அந்த வர்ணனைகள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால தான் அவர் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு அந்த கந்தசுவாமி கோவில் அவ்வளோ அழகாக பாடியிருக்கார். அப்படி முருகனுடைய அருள் பெற்றவர்கள் எல்லா பாக்கியத்தையும் அடைவார்கள். அப்போ அதற்கான தகுதி என்னன்னா, நேர்மையாக நடந்து கொள்பவரிடம் அன்புடன் இருப்பவர் முருகப்பெருமான் அப்படின்ற தத்துவம் தான் இந்த நாமாவளி. ஓம் ருஜு பிரீதாய நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சுப்பிரமணியாய நமः.